சம்பவம் நமக்கு உணர்த்துகின்றது. எப்படி இன்று நாம் பார்க்கின்றோம், நமது பிள்ளைகள் நாம் இருக்கின்ற இந்த வழியில நமது பிள்ளைகள் இல்லாத ஒரு நிலைமையை இன்று நாம் பார்க்கின்றோம். நமது பிள்ளைகள் இன்று குர்ஆன் சுன்னா வழியிலே இல்லாமலும் ஐவேளை தொழுகை இல்லாமலும் அவர்கள் மார்க்கத்தை பற்றிய எந்த விதமான தொடர்புகளும் இல்லாதவர்களாகவும் நம்முடைய பிள்ளைகள் வளர்ந்து வருகின்ற நிலைமையை பார்க்கின்றோம். அதனால் நம்முடைய இந்த எறும்பு எப்படி தன்னுடைய அந்த எறும்பு கூட்டத்தை பார்த்து தலைமை எறும்பு கவலைப்பட்டதோ, அதே போல ஒவ்வொரு குடும்ப தலைவனுக்கும் ஒரு பொறுப்பு, ஒரு கடமை இருக்கின்றது. என்ன? என்னுடைய ஒரு பிள்ளையாவது வழி தவறிவிடக் கூடாது, என்னுடைய ஒரு பிள்ளையாவது தொழாத பிள்ளையாக இருக்கக்கூடாது, என்னுடைய ஒரு பிள்ளையாவது சிறுக்கு செய்கின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது, என்னுடைய ஒரு பிள்ளையாவது பாவம் செய்கின்ற பிள்ளைகளோடு சேர்ந்து பழகுகின்ற பிள்ளைகளாக இருக்கக்கூடாது என்ற இந்த உணர்வும் இந்த கவலையும் இந்த ஒவ்வொரு குடும்ப தலைவரிடத்திலும் இருக்க வேண்டும். இந்த குடும்ப தர்பியாவுடைய நோக்கம் அதுதான். குடும்ப தர்பியாவுடைய நோக்கம் என்ன? குடும்பமாக வர வேண்டும், கணவனும் மனைவியும் வர வேண்டும், பிள்ளைகளையும் அழைத்து வர வேண்டும். இங்கு சொல்லப்படுகின்ற இந்த உபதேசத்தை குடும்ப ரீதியாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த குடும்ப தர்பியா. அதனால அந்த தலைமை எறும்பு எப்படி தன்னுடைய சமுதாய எறும்புகளின் மீது கவலைப்பட்டதோ, அதே போல நாம் ஒவ்வொருவரும் என்னால பெற்றெடுக்கப்பட்ட என்னுடைய பிள்ளைகளில் ஒரு பிள்ளையாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்கின்ற பிள்ளையாக இருக்கக்கூடாது என்ற உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கின்றோம் ஒவ்வொரு வீட்டிலேயுமே ஒரு செல்ல பிராணிகளாக மீன் வளர்க்கிறார்கள், புறா வளர்க்கிறார்கள், மைனா வளர்க்கிறார்கள், ஒவ்வொன்றையும் வளர்க்கிறார்கள். அப்படி வளர்க்கின்றவர்கள் அந்த மைனாவின் மீது எவ்வளவு இரக்கம், அந்த கிளியின் மீது எவ்வளவு இரக்கம், அந்த புறாவின் மீது எவ்வளவு இரக்கம். அதற்காக மாதாந்தம் எத்தனை ஆயிரம் செலவு செய்கிறார்கள். உணவு வாங்குவதற்கு, மருந்து வாங்குவதற்கு இப்படியெல்லாம் செலவு செய்கிறார்கள். அதே தந்தை அந்த பட்சிகளின் மீது, அந்த செல்ல பிராணிகளின் மீது காட்டுகின்ற இரக்கத்தை தன்னுடைய பிள்ளைகளின் மீது காட்டுகிறாரா? தன்னுடைய பிள்ளை, மகனே நீ சுபஹ் கிளம்பினாயா, சுபஹ் தொழுதாயா, ஒவ்வொரு தொழுகையை ஜமாத்தோடு தொழுதாயா, இன்று குர்ஆனை ஓதினாயா, ஃபஜ்ருக்கு பின்னால் நீ குர்ஆனை ஓதினாயா, நீ மாலையிலே ஹோம்வொர்க் பாடசாலை பாடங்களை மீட்டுகின்ற நேரத்திலே குர்ஆனை கொஞ்சம் வாசித்து பார்த்தாயா, குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பை கொஞ்சம் வாசித்து பார்த்தாயா என்று நாம நம்முடைய பிள்ளைகளிடத்தில் கேட்கிறோமா? நம்ம வீட்டில் செல்ல பிராணிகளின் மீது காட்டுகின்ற அன்பை நம்முடைய பிள்ளைகளின் மீது காட்டுகிறோமா? அல்லாஹ் இதற்கெல்லாம் கேள்வி கேட்பான். உனக்கு நான் மீன் வளர்க்க சொன்னேனா, புறா வளர்க்க சொன்னேனா, அல்லது மைனா வளர்க்க சொன்னேனா? இது உனக்கு கடமையா? ஆனா உன்னுடைய பிள்ளைகளை நீ முறையாக வளர்க்கவில்லை, அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கவில்லை. திருமறை குர்ஆன் 31வது அத்தியாயம் சூரத்துல் லுக்மான் நமக்கு சிறந்த ஒரு முன்மாதிரியான ஒரு சூரா. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அந்த ஒவ்வொரு வசனத்தையும் பாடமிட்டுக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு குடும்பமும் அந்த 31வது அத்தியாயத்தை முழுமையாக திரும்ப 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 வாசிக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு தந்தை தனது பிள்ளையை எப்படி வழிநடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக முன்மாதிரி காட்டுகின்றான். அவர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய மகனுக்கு எப்படி உபதேசம் செய்கிறார் என்பதை அல்லாஹ் நமக்கு எடுத்து காட்டுகின்றான். அதனால நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வழிநடத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் மார்க்கத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நமக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றான். சகோதரர்களே, ஒரு தந்தை தனது பிள்ளைகளை எப்போதும் நண்பர்களை போலதான் வழிநடத்த வேண்டும். அவர்களை அதிகாரம் செலுத்தி அடிமைகள் போல பிள்ளைகளை வழிநடத்தக்கூடாது. அந்த பிள்ளைகள் மீது எப்பொழுது அதிகாரம் செலுத்த வேண்டுமோ அப்பொழுது மட்டும்தான் ஒரு அதிகாரம் செலுத்த வேண்டும். ஒரு ஆசிரியர் எடுத்துக்கொண்டால், ஆசிரியர் எந்நேரம் பிள்ளைகளுக்கு ஏசுகின்றவராக, திட்டுகின்றவராக, மனதை நோவிக்கின்ற அளவுக்கு பேசுகின்றவராக அவர் இருக்கக்கூடாது. எப்பொழுதும் அந்த பிள்ளைகளோடு ஆசிரியர் அன்பாக, இரக்கமாக, கனிவாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலாவது ஒரு மாணவன் பிழை செய்தால் மட்டும்தான் அவனை கண்டிக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் எடுத்ததுக்கெல்லாம் எரிந்து விழுகின்ற அளவுக்கு பிள்ளைகளோடு ஆசிரியர் நடந்து கொள்ளக்கூடாது. அதே போலதான் ஒரு தந்தையும் தாயும்
அந்த பிள்ளைகளோடு எப்பொழுதும் அன்பாக இரக்கமாக சிரித்துக்கொண்டு தமாஷ் பேசிக்கொண்டு இப்படித்தான் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். அப்படி இருக்கின்ற அந்த பிள்ளைகளில் ஏதாவது ஒரு பிள்ளை எப்பொழுதாவது ஒரு பிழை செய்வார். அந்த பிழை செய்கின்ற நேரத்தில் மட்டும்தான் அந்த பிள்ளையை கண்டிக்க வேண்டும். எல்லா நேரத்திலும் அந்த பிள்ளையை கண்டிப்பது இல்லை. அதனால நமக்கு ஒரு கடமை இருக்கின்றது. எப்படி ஒரு தலைமை எறும்பு தன்னுடைய சமுதாய எறும்பின் மீது கவலைப்பட்டதோ அதே போல நாம் நமது பிள்ளைகளின் மீது கவலைப்பட வேண்டும். நம்முடைய தாவா இருக்கின்றதே, தாவாவில் நமக்குரிய முதல் படி தாவா இது தெரியுமா? குடும்ப தாவா. அந்த குடும்ப தாவாவை அல்லாஹ் எப்படி எடுத்து சொல்கின்றான்? 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹன் நாஸ் வல் ஹஜாரா அலைஹா மலாயிகத்துன் கிலாதுன் ஷிதாதுன் லா யஅஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, நீங்கள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகம் எப்படிப்பட்டது? வகூதுஹன் நாஸ் வல் ஹஜாரா, அந்த நரகத்தின் விறகுகளாக பாவிகளாகிய மனிதர்களும் கற்களும் தான் அந்த நரகத்துக்கு விறகுகள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இந்த வசனத்திலே அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தனது மனைவியையும் தனது பிள்ளைகளையும் இஸ்லாமிய வழியிலே வழிநடத்த வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இப்போ ஒரு குடும்ப தலைவன் தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் முழுமையாகவே இஸ்லாத்தில் வழிநடத்திவிட்டால் அந்த குடும்பம் முழுவதும் இஸ்லாமிய வழியிலே தாவாவுடைய பாதையிலே பூர்த்தியான ஒரு குடும்பமாக ஆகிவிடுகின்றது. இந்த சபையை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்ப தலைவனும் அவருடைய பிள்ளைகள் அனைவரையுமே இந்த தாவாவிலே, இந்த இஸ்லாத்திலே, இந்த இபாதத்திலே, இந்த மார்க்கத்தை படிக்கக்கூடிய இல்முகளிலே பரிபூரணமானதாக அந்த பிள்ளைகளை ஆக்கி கொண்டோம் என்று சொன்னா நம்மோடு சேர்ந்திருக்கின்ற அத்தனை பிள்ளைகளும் முழுமையாக இஸ்லாத்திருப்பார்கள். இதே போல முஸ்லிம் சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பமும் இதனை பின்பற்றினால் அந்த ஒரு போதும் நாம் தீமையின் பக்கம் போவதற்கான வாய்ப்பில்லை. நமது பிள்ளைகள் பாவங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு இல்லை. நல்ல ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்லலாம். கொரோனா வந்த நேரத்தில் பள்ளிவாசல்களிலே சேர்ந்து தொழக்கூடாது, நெருங்கி தொழக்கூடாது, ஜும்மாவுக்கு ஒன்று சேரக்கூடாது என்று சுமார் 4-5 ஜும்மாக்கள் நாடு பூராக இல்லாத நிலைமை. எந்த அளவுக்கு என்றால் கஅபத்துல்லாவில் ஜும்மா நடைபெறவில்லை, மஸ்ஜிது நபவியில் ஜும்மா நடைபெறவில்லை என்ற அளவுக்கு ஜும்மா இல்லாத, ஐங்கால தொழுகை ஜமாத்தோடு தொழ முடியாத ஒரு நிலைமையை நாம் கண்டோம். ஆனா அந்த நேரத்திலே அந்த ஒவ்வொரு அரசாங்கமும் பள்ளிவாசலுக்கு கட்டுப்பாடு போட்டது, பொது இடங்களுக்கு கட்டுப்பாடு போட்டது. ஒரு வீட்டுக்கு கட்டுப்பாடு போட்டதா? ஒரு வீட்டில் தந்தை தூரமாக இருக்க வேண்டும், தாய் தூரமாக இருக்க வேண்டும், பிள்ளைகள் தூரமாக இருக்க வேண்டும் கட்டுப்பாடு போட்டதா? போடவில்லை. ஆனா ஒரு வீட்டுக்குள்ளே இந்த தாவாவை முழுமையாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அங்கே இருந்தது. இங்கு சொல்லப்பட்ட 66வது அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் அல்லாஹ் என்ன சொன்னான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, மூமின்களே, நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்படியான காலகட்டத்தில் ஒரு வீட்டுக்குள்ளே தந்தை இமாமாக நின்று பிள்ளைகளும் தாயும் பிள்ளைகளுமாக சேர்ந்து ஜமாத்து தொழக்கூடிய ஒரு வாய்ப்பு ஒவ்வொரு வீடு இருந்தால் அந்த கொரோனாவுடைய நேரத்தில் 500 ஜமாத்து தொழுகை நடைபெறுகின்ற ஒரு வாய்ப்பு இந்த திருமறை வசனத்தின் அடிப்படையில் இருந்தது. அது மாத்திரமல்ல, ஜும்மா குத்பா நடைபெறவில்லை, ஆனால் வீட்டுக்குள்ளே குர்ஆனை வாசித்து மற்றவர்கள் காது கொடுத்து கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே இருந்தது. ஹதீஸ்களை வாசித்து மற்றவர்கள் காது கொடுத்து கேட்கின்ற சந்தர்ப்பம் அங்கே இருந்தது. அதனால இந்த தாவா என்பது எந்த அளவுக்கு அல்லாஹ் எளிமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், அதாவது பகிரங்கமாக மேடைகள் போட்டு பேசுகின்ற அந்த பேச்சுகளோ அல்லது ஜும்மாவுடைய நிகழ்ச்சிகளோ நடைபெற வாய்ப்பில்லாத நேரத்திலே ஒரு வீட்டுக்குள்ளே இந்த
தாவாவை பயன்படுத்துகின்ற, தாவாவை செயல்படுத்துகின்ற ஒரு வாய்ப்பையும் ஒரு அமைப்பையும் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தினான் என்பதை நாம் இந்த ஆயத்தின் மூலமாக காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது சகோதரர்களே. அதனால நாம் எப்பொழுதும் நமது பிள்ளைகளை நாம்